தம்பி கார்த்திகே, நீ வாத்தியார் புள்ள சேட்டையை ஆரம்பிக்காத. எல்லாமே எல்லா படங்களுமே உண்மை சம்பவங்களுடைய தொகுப்பு தான் தம்பி. இல்லை தங்க, ஒரு 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 கரு உருவாகணும்ல. கரு எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு கரு உருவாகுமா? ஏதாவது பண்ணால் தான் கரு உருவாகும். நான் சொல்லுவேன், நல்லா 5000 ரூபாய்க்கு வேலை செஞ்சாதாயா 340 ரூபா வீட்டுக்கு போகுது. தூண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ உழைப்பு போட வேண்டியா இருக்குது. அப்போ தம்பி சொன்னாப்புல பார்த்து ஒத்துக்குங்கண்ணே, அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா விஷயத்த உங்களுக்கு அப்படின்னு. எல்லாரும் தம்பி மனித பிறவியே குறைவுள்ள பிறவி தானே தம்பி. அதனால தான் கடவுள் மனுஷனாக பிறக்க மாட்டேங்கிறான். செலிபிரிட்டிஸை ரொம்ப நாளாக போடுறது தான். ப்ரெஸ்ஸை நம்பாமல் இல்லை, ப்ரெஸ் இல்லாமல் எப்படி ஊடகத்தை நம்பாமல் நம்ம அது கிடையாது. செலிபிரிட்டிஸ்ன்றது நம்ம முக்கியமான ஆளுங்க படத்தில் நடித்தவங்களுக்கும் போட்டுக்காங்க. டெக்னிக் அந்த படத்தில் நடித்தவங்களுக்காக போடுறது அவ்வளோதான். ஐயா வேற யார் பெரிய டேரக்டர் ஒன்றுமே இல்லையா? அதில் நடித்தவர்கள் அதில் பங்கு பெற்றவர்கள் மட்டும். ரெண்டாவது உங்களுக்கு இந்த வாரம் 7 படம் இருக்கிறதுனால வரிசையாக தியேட்டர் கிடைக்கணுமே. முதல்ல இன்னைக்கு ஈவினிங் தான் நமக்கு கிடைச்சது. படத்துல வந்து காப்பாத்திட்டாரு, படத்தையும் காப்பாத்திட்டாரு. பட் இது வந்து அவர் தயாரிப்பாளர் ஆனதுனால அவரை போட்டீங்களா, வைக்கலா, இல்ல ஒரிஜினல் நடிப்பு திறமை இருக்கு அவருக்குள்ளன்றதால போட்டுருக்கீங்களா? இல்ல, அந்த இடத்துல ஒரு ஒரு இமேஜ் ஓரியன்டட் ஒன்று உளவியல் விஷயம் தான் அது. அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டு இப்படி ஒரு பழிக்குள் சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு பிறந்துடாதான்னு ஒரு ஏக்கம் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும். அப்போ யார் அப்படின்னா சுரேஷ் காமாட்சி என்பது இஸ் நாட் ஒன்லி ப்ரொடியூசர், டைரக்டர் வேறு, ஆல்ரெடி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறார் தெரியும். அப்போ ஒரு இமேஜ் ஓரியன்டாக வந்தார்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வேறு யாராவது இப்போ சுகிசிமா ஐயா வந்தார்னா நல்லாயிருக்கும், தமிழருவி மணி நல்லா ஒரு 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 இமேஜ் ஓரியன்ட் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கேயாவது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒருத்தர் வந்தார் நல்லா இருக்குமே. ஸோ அதனுடைய விளைப்பிடிப்பு. தம்பி கார்த்திகே, நீ வாத்தியார் புள்ள சேட்டையை ஆரம்பிக்காத. இல்லை இல்லை, எல்லாமே எல்லா படங்களுமே உண்மை சம்பவங்களுடைய தொகுப்பு தான் தம்பி. இல்லை தங்க, ஒரு 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 கரு உருவாகணும்ல. கரு எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு கரு உருவாகுமா? ஏதாவது பண்ணால் தான் கரு உருவாகும். கதை யோசிக்கணும். அப்போ அது ஒரு எத்தனையோ மனிதர்கள் நம்ம சந்திக்கிறோம். எனக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அப்போ தம்பி வந்து வினோத சித்தத்தை படத்தை பார்த்து விட்டு தம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுரேஷ் காமாட்சி ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலான்னே தம்பி அமீரும் பண்ணாம்ண்ணே, பார்த்து ஒத்துங்கண்ணே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆர்டிஸ்ட் அது மட்டும் தியேட்டரில் வந்தால் கொண்டாடி இருப்பாங்கண்ணே அப்படின்னு. நான் சொல்லுவேன், நல்லா 5000 ரூபாய்க்கு வேலை செஞ்சாதாயா 340 ரூபா வீட்டுக்கு போகுது. தூண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ உழைப்பு போட வேண்டியா இருக்குது. அப்போ தம்பி சொன்னாப்புல பார்த்து ஒத்துக்குங்கண்ணே, அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா விஷயத்த உங்களுக்கு அப்படின்னு. அப்படி அப்போ இந்த அடை காத்து வச்சுருக்க இந்த கதைக்கு ஒரு உயிர் வருது. அப்படிதான். இல்லை இல்லை, இதில் எல்லோரும் நல்லவரே தான். எல்லாரும் தம்பி மனித பிறவியே குறைவுள்ள பிறவி தானே தம்பி. அதனால தான் கடவுள் மனுஷனாக பிறக்க மாட்டேங்கிறான். அதனால தான் மனுஷன் நம்மளையெல்லாம் படைச்சி விட்டு இவங்களுக்குள்ள ஆசா பாசங்களை உள்ளே விட்டு, ஏமாற்றத்தை விட்டு, எதுக்க விட்டு, சிரிக்க விட்டு, அழுக விட்டு, ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து கொய்க்க போட்டு மேலே தூக்குறான். ஸோ அது ஒரு யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கணும். நான் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே கிரியேட்டர்ஸாக, நாங்களும் தான் மீடியா, எல்லாரும் தான் மீடியா. ஒரு இரத்தக்கண்ணீர் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. நேற்று இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சகோதரர்களாக சொல்லிட்டு போறீங்க. அந்த இரத்த கண்ணீர் ஆர்கே, ராஜா கிளி ஆர்கே ஒரு பாதிப்பு இருக்கும்ல தம்பி. அப்போ இதில் எக்ஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செகண்ட் ஹாஃப் வந்து இமேஜே பார்க்கக்கூடாது, கேவலப்படணும், அசிங்கப்படணும். ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்டே ஏதோ பார்த்துருப்பீங்க படத்தை. அப்போ இது வேறு எந்த நடிகரும் நடிக்க முடியாது. அதற்கான ஒரு விஷயத்தை சரி, நம்ம ஒரு மக்களுக்கு உயர்வது முக்கியமில்லை, அந்த உயர்வை, அந்த அந்த புகழை, அந்த பணத்தை காப்பாற்றுறது தான் கட்டிக்காரத்தனம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டு அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தம்பி. இதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, அண்ணே நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் இருக்கீங்களே, அதில் எப்படி நீங்கள் மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 2 பேர் 3 பேர் அந்த பர்டிகுலர்லி அந்த எபிசோடு, அந்த கேரக்டர்கள், அந்த அந்த லுக்குக்கு. அப்போ தான் தம்பியாக பார்த்துட்டு, தம்பி கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்தான். அதுக்கு பிறகு பார்த்துட்டீங்க தம்பி டைரக்டரானா, இல்லைண்ணே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், ஸ்கிரிப்ட் ஓகே, ஸோ ஒர்க் பண்ணுற டைரக்ட் பண்ணுற விஷயத்துக்கு எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாப்பா தம் மகன் அப்படின்னு. அப்புறம் தம்பிக்கு தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிற பொழுது டைரக்டராக தம்பி அப்பா இயக்கும்போது பையனை கிளாமர் சீன்ல அப்பா இறந்து போயிடுவாருன்னு ஒரு பெரிய ஆக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. பையன் இயக்கும்போது கிளாமர் சீன்ல இறந்து போனதா இல்லையா சொன்னாரு முடிச்சுட்டு. வயசுக்கான கேள்வி செலக்டி எங்கடான்னு வேலையில. ஆமாம் ஆமாம், இது இது இத்தனை பேருக்கு முன்னால் நடிக்கிறது தானே தம்பி. இப்போ நீங்கள் செட்டில் பார்க்குற பொழுது இது ஒரு கொஸ்டின் தான். எப்படி இந்த பர்டிகுலர் நான்லாம் சின்ன வயசில் கிராமத்தில் புறப்படுற பொழுது 2 பேர் கட்டி பிடிச்சி நடிக்கிற பொழுது இது நிறையா நிஜமாகவே கட்டி பிடிச்சிருப்பாங்களா, தனித்தனியாக எடுத்து ஒட்டி வச்சுருப்பாங்களா பார்ப்போம்.
இந்த கட்டி பிடிச்சது அது மாதிரி ஒரு மெச்சூர்டு ஆல்ரெடி 2-3 படங்களில் வந்து நடித்து பெரிய பெரிய டைரக்டர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அப்போ இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கலை தானே தம்பி. நம்ம மீடியாவில் இருந்து நீங்கள் எப்படி கேட்ட எப்படி இல்ல எப்ப இருந்தாலும் அந்த சீன் பர்టిక్యులர் வரும்போது கொஞ்சம் யாரா இருந்தாலும் அதெல்லாம் அது சாண்டி மாஸ்டர் அந்த பர்டிகுலர் சாங்கை நீங்களே சொல்லக்கூடியது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப இதை தான் தம்பி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மக்களுக்கு கொண்டாட்டம், மற்றபடி மனுஷனுக்கு கொண்டாட்டம் சொன்னீங்களே, நாங்கள் காளி, நல்ல வேர்டு கார்த்தி. அதை நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆடியன்ஸுக்கான ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும். எது இல்லை ஒரு அப்பனுக்கிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்கு, அப்பா இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாம் அப்பாவை. அழுகிற சீனுக்குன்னா வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க, தம்பிராமே சார் அழுக வச்சிருவார் அப்படின்னு. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய அந்த இளமையை பரிசோதிச்சு பார்த்துருக்குறான். இந்த படத்திலேயே இந்த படம் தழுவலா இருந்தாலும் உண்மை தழுவலா இருந்தாலும் சில டைலாக்ஸ் சில சீன்ஸ் வந்து உண்மை சமூகம் கேள்விப்பட்டதா மீடியாக்கள் ஆண்டவங்க இருந்திருக்காங்க. இந்த எக்ஸ்ன்னு சொன்னீங்க, அது போன ஆட்சியா இல்ல நடக்கிற ஆட்சியா? அது உங்கள் யூகத்துக்கே விட்டு விடுகிறோம். இல்லை, நான் சாய்ஸ் மட்டும் கொடுப்பேன். அந்த பர்டிகுலர் நான் எந்தெந்த கதாபாத்திரத்துகளோட இன்ஸ்பயர் ஆனனோ, அவர்கள் மூலமாக அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டதோ, அவர்களோட நான் நேரடியாக ட்ராவல் பண்ணியிருக்க காரணத்தினால இந்த கேரக்டர் இப்படி தாண்டா இருப்பணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது நிறைய பேசியிருப்போம்ல, அப்போ நம்ம சாய்ஸ் கொடுக்குற பொழுது இவன் தான். சில கேரக்டர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்டாக இருந்தால் தான் அந்த கதையை அந்த இடத்த விட்டு நகரும். சில இது இமேஜ் இருக்கவே கூடாது, ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த வகையில் என்னுடைய ரியல்ஸ் என்ன நடிச்சிருக்கிறவனெல்லாம் இவன் குழந்தை எப்படி குலகாரன்றது தெரியக்கூடாது. அப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கு 2 ஷேர் இருக்கும். தம்பிக்கு மட்டும்தான் நீட்னஸ் ஒரே பர்டிகுலர் கேரக்டர் பட்டிருக்கும் சில. அதற்காக நியூ கேரக்டரை. அது மட்டும் இல்லை, என்னுடைய வயசுக்கு இந்த சுரேஷ் காமாட்சி கொடுத்த இந்த ஒரு பொறுப்புக்கு இந்த படத்தின் மூலமாக 4-5 பேர் ஒரு ஒரு ரூட்டு பிடிச்சி போனாங்கன்னா ஒரு தந்தை ஸ்தானத்தில் சந்தோஷப்படுவில்ல, அதனுடைய அடுத்த கட்டம் தான் அதெல்லாம். இல்லை அதுக்கு இன்னும் நான் ரெடியாக இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏர்லியாக லான்ச் ஆகிருந்ததுனால இன்னும் நம்ம இன்னும் ப்ராப்பராக நிறைய கற்றுக்க விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் நான் நம்புகிறேன். நம்ம ரெடி ஆகிட்டோன்னு படம் வராது, எல்லாமே அமையணும். அது அமையும் போது நம்ம நடிக்கலாம். இதே சுரேஷ் சார் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்ண தான் இந்த மூவிக்கு வந்தேன். அண்ட் தென் அவர் பார்த்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இல்லை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்க வெளியிலேருந்து உத்வேகம் கொடுக்கும்போது அவங்க நம்ம பேரை காப்பாற்றுறதோட அவங்க நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம். சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் நல்லா கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். இந்த சோஷியல் மீடியா மீனாட்சி தந்து விட்டாய் உன் காட்சி. ஆமாம், எல்லாம் கேட்குறீங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அங்கே. ஜங்கு புரியல தம்பி. அந்த 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 இளமை ததும்பலுக்கான இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இதில் நான் சந்தோஷப்பட்டது, இவன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி என்கிட்ட கொடுத்த பொழுது நான் சந்தோஷப்பட்டது என்னென்னா, இது ஒரு 10 எபிசோடாக கூட எடுக்கலாம் நிச்சயமாக. ஒரு பெர் எபிசோடு 40 மினிட்ஸ் அப்படின்னா 10 எபிசோடு இட் வில் கம்ஸ் இன் மோர் தேன் 400 மினிட்ஸ். அப்போ இட்ஸ் நாட் பாசிபிள். மூவியாக பண்ண முடியாதரா தம்பின்னு. இல்லைப்பா பண்ணலாம்ப்பா, இதெல்லாம் மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக வச்சுருக்கலாம், இதெல்லாம் ப்ளே அப்படியான பண்ணி காமிடான்னு. அதே நேரத்தில் எந்த கேரக்டர் தொட்டு விட்டுறக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக தெரிஞ்ச கேரக்டர்லாம் செகண்ட் ஹாஃபில் நெகட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெகட்டிவாக இருந்தது இன்க்ளூடிங் மை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். செகண்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதற்கான விஷயத்தை கேட்குற கேள்வினே, இவரை மட்டும் ஏன் கூப்பிட்டு வந்தாங்க நீங்க? இவரை மட்டும் வந்த இது அது வந்து யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்க வந்திருக்காங்க. அவ்வளவு. இப்ப இங்க இருக்க ஆளுகள்ல வந்து அவங்க நேத்து வந்திருந்தாங்க, இன்னைக்கு அவங்க ஈவினிங் இல்ல போல, அவைலபிள் இல்ல போல. நான் யாரையும் கூப்பிடல. ஆமாம்மா, அது அதில் உள்ள உயரங்க சாறு தானே தம்பி, ஒரு பாதிப்பு தானே. அதை நவநாகரிகமாக கொடுக்கணுன்ற ஒரு ஆசை அப்படித்தானே. அவளும் பெண் தானே இந்த கதையை சொன்னான். ஆபத்து பெண்ணாலே அதிக பெண்ணாலே இந்த கதையை ஒரு வழியில் சொன்னான். இதையெல்லாம் தாண்டி சமுத்திரக்கனி பேசுகிற இந்த ஒரு பர்டிகுலர் டைலாக்கு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. கோயில தான் சொன்னாங்க, பிள்ளைங்க தப்பு பண்ணால் அப்பாவுக்கு பொறுத்து போகிறது கடமை, அப்பாக்கள் தப்பு பண்ணால் பிள்ளைங்க பண்ணுறது தியாகம். அந்த வாய்ப்பு, அது மன்னிக்கிறது தியாகம். அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறோம்ல. இது 2 தலைமுறையும் கனெக்ட் பண்ணது. அந்த பேரண்ட்ஸையும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு யாருக்கு தான் இல்லை தம்பி. அதான். ஸோ இது எல்லாருக்கும் இந்த சபலம் வரும், இந்த சலனம் வரும்.
இது வந்து அடுத்த இந்த படத்தை பார்க்கிற பொழுது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய சபல சலனம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு ஐயோ ஆத்தாடி இங்கே கொண்டே விட்டுருமாடா அந்த தெரு முட்டுச்சந்தையில் கொண்டே விட்டுருமாடா, டேய் லாரியை திருப்பு லாரியை திருப்பு. தம்பி இது சினிமால பாத்தீங்கன்னா இப்போ நேர்மைனா சமுத்திரக்கனி அப்படின்ற மாதிரி பிராண்ட் ஆகிட்டீங்க. இதையும் சொல்லிருங்க சேர்த்து. வேற யாருமே கண்ணுக்கு தெரியல. இல்ல இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப எல்லாருமே உண்மையாவே அவர் வந்து ஒரு நேர்மையான மனிதர் தான். அதாவது படத்துக்காக பண்றாருன்னு எனக்கும் கூட நீங்க முன்னாடிலாம் நானே ஒரு பாடி ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். அவரை பத்தின விமர்சனம் வரும்போதெல்லாம் அவர் நேர்மையா பண்ற மாதிரி காட்டுறாங்க. சோசியல் மீடியாலே அவருக்கு வந்து சமூக கருத்து சமுத்திரக்கணிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் உண்மையாகவே அப்படித்தான். இயல்பாகவே வந்து அவர் வந்து நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன், எந்த ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை யாருக்கோ வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. நல்ல கோஆப்ரேஷன், நல்ல ஒரு தன்மையான மனிதர் கூட. உண்மையாக அவர் ரியல் கேரக்டரே அதுதான். அவர்கிட்ட அந்த ஒரு போலியான ஒரு இது இருக்காது. நான் தான் உங்களுக்கு கட்டி கலவி கன்னத்துல முத்தம் அவங்கள்ட்ட கேள்வி. அவர் தானே பண்ண வச்சாரு. என்ன சொன்னாரு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி பிரமாதமான படங்கள் எல்லாம் வருஷ கடைசியில ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றீங்க. உங்களுக்கு தேவையான தியேட்டர்கள் கிடைக்குதா? இதுக்கு ஏதாவது தயாரிப்பாளர் சங்கத்துல நீங்க நடப்பு தயாரிப்பாளர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு முடிவு எடுக்க கூடாது. ஏன்னா அருமையா இருக்கு எல்லா படமும். இது எப்படா ஓடும் நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது. டிமாண்ட் எல்லாம் போச்சு. டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் இல்லை இங்கே. இல்லை நீங்கள் அதை சொல்ல 27 வந்து நான் அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த படமும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா படமும் வந்து யார் வர்றவங்களும் வர வேணாம்னு நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து ரெண்டு டைம் மாற்றினேன். நான் 29 போட்டேன், நவம்பர் 29 போட்டேன், அப்புறம் 13 போட்டேன், அப்புறம் 27 போட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப மாற்றிட்டு போனாலும் அது நல்லாவும் இருக்காது. ஸோ இது என்னென்னா எல்லாருமே நம்ம படம் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அது வந்து நம்ம தடுக்க முடியாது. இது என்னென்னா ரேஸில் ஓடுற குதிரை மாதிரி தான். எந்த குதிரை ஓடுதுன்னா அது ஆடியன்ஸோட இது நம்ம ஒன்றே பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகணும், ப்ராடக்ட் கம்மியாகணும். அது தேவைக்கு அதிகமான ப்ராடக்ட் வருது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தேட்டர் வந்து 1200 தேட்டர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறது வந்து தனிப்பட்ட விஷயம். அது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்ன்றீங்க. லாஸ்ட் அடுத்த நாள் கூட வந்து நிறைய தேட்டரில் வந்து அலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்கள் படத்துக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பீங்களா? போய் நீங்கள் எடுக்கலான்ட்டு. இல்லை, நான் பப்ளிக் ரிவ்யூ அதாவது தனிப்பட்ட ஒரு நபராக நான் சொல்கிறேன். அது நான் தான் சொல்கிறேன். அதாவது வந்து அசோசியேஷனாக அவங்க தீர்மானம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பப்ளிக் ரிவ்யூவில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு ரிவ்யூ. அந்த வீடியோவை தூக்கி இன்னைக்குள்ள படத்துக்கு மேட்ச் பண்ணி போடுறாங்க. அது அநாகரிகம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை, நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, அதை மீடியாக்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள சில பேர் இருக்காங்களா, தப்பான ஆட்கள் இருக்காங்கல்ல, அது நீங்கள் இந்த பத்திரிகையாளர் சங்கம் இப்படி வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி களை எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போன வாரம் எடுத்த வீடியோ இந்த படத்துக்கு போடுற, அது போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நம்ம ஒருத்த பண்ணுற தப்புக்கு ஒட்டுமொத்த அந்த குரூப்பே நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் அவங்கள சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களே சொல்கிற மாதிரி புரியும். அப்போ நம்ம தான் அதை சரி பண்ணி, எனக்கு தெரியாது அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அது போடுறவங்கள தப்புன்னு நீங்கள் சொல்ல. இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நாங்கள் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி பத்திரிகையாளர் சங்கம் இங்கே 4-5 சங்கங்கள் இருக்குல்ல, நீங்கள் உங்களுக்குள்ள அந்த ஒழுங்குமுறை கொண்டு வரணும். எந்த சங்கத்தில் வேணாலும் இருக்கலாம். அப்படி பண்ணுறவங்களை வந்து நீ சங்கத்தில் இருக்கியாப்பா அப்படி அப்போ நீங்கள் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பிஆர்ஓ கூப்பிட்டு சொல்லணும், இவங்களை வந்து ஏன் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, எங்களுக்கு பேர் கெட்டு போகுது. அவங்கள தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒரிஜினல் பத்திரிக்கை, நீங்கள் ரிவ்யூ இல்லாமல் வந்து விமர்சனம் இல்லாமல் எந்த படைப்புமே அது ஒரு புஸ்தகத்துல இருந்து எல்லாத்துக்கும் விமர்சனம் தேவை. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது உங்கள் கடமை. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக உங்களுக்கான அது கடமை இருக்குது. ஒரு படத்தை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் அடுத்து மாற்றிக்க முயற்சி பண்ணுவேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா எனக்கு தலக்கணம் அதிகமாகும். நம்ம செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி வரும். அதனால் விமர்சனம் வேணும். இப்போ நீங்கள் 4 பேர் 2 பேர் நல்லா இருக்குன்னு 2 பேர் நல்லா இல்லைன்னு அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா மக்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன இவங்க நல்லா இருக்குன்றாங்க, நல்லா என்னதான் போய் பார்ப்போமே அப்படின்னு. ஒன்றுமே நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது இதெல்லாம் போயிடும், புஷப்லாம் போயிடும்.
அதனால் என்னை பொறுத்தவரை நான் ஆரம்பத்துலேருந்து நான் படம் எடுக்க வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், இனிமேலும் சொல்லுவேன், விமர்சனம்ன்றது கண்டிப்பாக தேவை. எல்லா படங்களும் அது ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதும் விரும்புகிறேன். சார், பாட்டி தாத்தான்னு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, எப்போ ரிலீஸ் ஆக போகணும்னு தெரியல. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டாங்க. அந்த கலவாணி போய் யாருன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் தெரியாம பண்ற தப்புக்கு இங்க இருக்கிற நல்லவங்களை தண்டிக்கிறது நியாயமா சார்? அதுதான் சொல்றேனே, நீங்க நல்லவங்க நான் இருக்கவங்க எல்லாம் மீடியாக்களை வந்து நான் சொல்லவே இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா, இங்க நிறைய வந்து புதுசா வந்து ஐபோன் வச்சிருக்கவங்க எல்லாம் மீடியான்னு வர்றதுதான் இங்க சிக்கல். எல்லாருமே இல்லை, நீங்க மீடியா வச்சிருக்கீங்க, உங்களுடைய நீங்க பொருளாதாரத்துக்காக நீங்க வச்சிருக்கீங்க. உங்களை சொல்ல நான் பொதுவாக சொல்றேன், ஒரு ஐபோன் நான் வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நான் போய் ஒரு வீடியோ எடுத்தேன்னா நான் மீடியான்னு சொல்லிக்கிறேன். மீடியான்றது வந்து நீங்க ஜேர்னலிஸ்ட்ன்றது இவ்வளவு நாளா நீங்க ஒர்க் பண்ணி ஜேர்னலிஸ்டா வரவங்களுக்கு புதுசா ஒருத்தர் வந்து நானும் மீடியான்னு சொல்றதுக்குமான டிஃபரன்ஸ் இருக்குல்ல. எல்லாரும் நானும் தயாரிப்பாளர், இன்னொருத்தர் நேற்று ஒரு படம் எடுத்து அவரும் தயாரிப்பாளர், இப்படி கம்பேரிசன் மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க தான் உங்க பத்திரிகையாளர் சங்கம் ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கான மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். உங்க படைப்பு எது வந்தாலும் சரி, உங்க அண்ணன் சீமான் கண்டிப்பா வந்தே ஆவாரு. இந்த ராஜாகிரி எப்ப பார்க்க போறாரு? பார்த்துட்டாரு, அவரு முன்னாடியே பார்த்துட்டாரு. அவரை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையா? இனிமேல் நாளைக்கு நீங்க நாளைக்கு தான் ரிலீஸ், நாளைக்கு தான். அவருக்கு முன்னாடி பார்த்துட்டாரு, அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு. கண்டிப்பா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ப்ராப்பரா எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கும் பிடிக்கணும்ல. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது நம்மளுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் பிச் பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க, எல்லாமே ஒன்று சேரணும்ண்ணா. அது டைம் எடுக்கும். கண்டிப்பா ரெக்யர்மெண்ட் இருந்தா இருப்பாருண்ணா. சார், இந்த படத்துல ராஜாகிரியில உங்களுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம், இல்ல ஒரு சின்னதா தலை இல்ல எனக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த பையன் கேரக்டர் சொன்னாங்க, இவரோட கேரக்டர் சொன்னாங்க, கிறிஸ் கேரக்டர் சொன்னாங்க. நான் தான் இல்ல ஒரு ஆள் வெளியே பிகைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்ணும் ப்ராப்பரா. சண்டை இதுல என்னென்ன இருக்கு? இல்ல சண்டை என்னன்னா ஒண்ணு, இன்னொன்னு வந்து இப்படியா யோசிச்சு பாருங்க. அப்பா பையனா இப்ப இந்த பையன் ஏதோ பண்ண போறேன்னு உங்களுக்கு வரும். இப்போ புது பையனா போடும் போது அவருக்கு ஒரு இம்பாக்டும் இருக்கும். நீங்க கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க டுவர்ட்ஸ் அண்ட் இவனா இப்படி பண்ணான்னு. அது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொன்னு கிறிஸ்டியானா ஒரே பொண்ணு 2 பேர் தப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் நாளைக்கு ப்ரெடிக்டபிள். அதான் தம்பி குழந்தை வெடிகள் குலகார். அதான் ப்ரெடிக்டபிளா இருக்கும். நன்றி. அது பாதிப்பு தானே. ப்ராஃபிட் ஷேரிங்கிறது இப்போ ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் வருதுன்றது ஒன்று, ப்ராஃபிட் ஷேரிங்கிறது வந்து அது லேட்டாக வர்றது தானே. அது கண்டிப்பாக பாதிப்பு தான், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான். பிஸ்னஸ் மாடல் டெக்னாலஜி வளர்றது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கவுங்க பிஸ்னஸ் மாடல் அது நீங்கள் வந்து இப்படி தான் பணம் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நான் என்ன வந்து நீங்கள் இப்படி தான் படம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது மாதிரி ஓடிடி நீங்கள் இப்படி தான் வாங்கணும் நம்ம யாரை வச்சுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க முதலாளிங்க. இப்போ எது எப்படி மாறுதோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இல்லை இல்லை, அதெல்லாம் சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆக்சுவலா வேற ஒரு நடிகை நடிக்க வேண்டியது, அவர் வந்து டேட் இல்லாதனால அன்னைக்கு ஆல்ரெடி உப்புமா மாதிரி சுப்பு பஞ்சு தம்பி சொன்னதால சுப்பு பஞ்சோட வேற. வணக்கம். 2024 தம்பி ராமையா உங்களோட பல வருடங்களாக ரைட்டராக துணை வருடங்கள் என்னை பல வருஷமாக பார்க்கக்கூடியது. அடுத்த தலைமுறை எல்லாம் பார்த்துட்டுங்க. 2024 தனிப்பட்ட ஒரு தம்பி ராமையா. என் வாழ்க்கையில் மகனுக்கு திருமணம் நடந்தது, எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக வாழ்த்துனீங்க. இப்போ இதே வருடத்தில் தம்பி சுரேஷ் காமாட்சி மூலமாக அவன் இயக்குனராகிறான். ஸோ இந்த படம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம், அது என்டர்டைன்மெண்ட்டோடு சொல்லியிருக்கோம். தம்பி கார்த்தி சொன்னதை முன்மொழிகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பேட்டர்ன், செகண்ட் ஹாஃப் ஒரு பேட்டர்ன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாளை முதல் திரையரங்குகள் இந்த ராஜாக்கிளி பறந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய முழு ஒத்துழைப்பு நான் கேட்குறேன். நன்றி, வணக்கம்.